சட்டமன்றத்தில் இன்னைக்கு பல பரபரப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பா இன்னைக்கு நடந்த ஒரு விவகாரம், அதிமுகவோட கூட்டல் கழித்தல் கணக்கு டெல்லியில தான் போடப்படுதுன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. அதுக்கு இபிஎஸ், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பதிலடி கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கலாம். கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது.